வார்த்தை சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே உண்மை. அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய உடலை நம்ம ஆரோக்கியமா பராமரிச்சாதான் நம்ம சொல்ற பேச்சை நம்மளுடைய உடம்பும் கேட்கும். ஆமா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பொய்ன்னு சொல்ற சித்தர்கள் கூட நம்ம உடம்ப மெயின்டைன் பண்றத பத்தி பாடியிருக்காங்க. அந்த பாடல்ல என்ன சொல்லிருக்காங்க? உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அப்படின்ட்டு திருமூலர் பாடியிருக்காரு. திருமூலரே சொல்லிருக்காருன்னா கண்டிப்பா நம்முடைய ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? எஸ், இன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் டே. ஸோ இந்த வேர்ல்ட் ஹெல்த் டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. எஸ், வானகரம் அப்போலோ ஹாஸ்பிட்டலோட குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் கௌரி மீனா வந்திருக்காங்க. ஹலோ மேம், வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் டே அப்படிங்கறதால அதை சார்ந்த கொஸ்டின்ல இருந்தே முதல்ல கேட்கலாம் அப்படின்னு கேட்கிறேன். ஸோ பொதுவாகவே எல்லாருமே நினைப்பாங்க நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா டே டு டே லைஃப்ல என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் நம்ம வச்சுக்கணும்? ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் நம்ம மனசுக்குள்ள இருக்கலாம் சொசைட்டியா. நோய் இல்லைன்னா நம்ம ஹெல்த்தி, ஆனா அப்படி கிடையாது. ஹெல்த்தி அப்படின்னா நம்மளோட ஆப்டிமல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விதத்துலயும் இருக்குதா, பிசிக்கலா, மென்டலா, ஸ்பிரிச்சுவலா, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே ஃபுல் முழுமை நமக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ப்ராக்டிக்கலா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களோட சாப்பாடுல இருந்து, டயட்ல இருந்து, எக்ஸசைஸ், நம்ம மைண்டை எப்படி நம்ம வச்சுக்கிறோம், நம்மள சுத்தி இருக்க விஷயங்களை நம்மள அஃபெக்ட் பண்ணாம எப்படி லைஃப் நடத்த கத்துக்கிறோம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து சமமா நம்ம ஒரு பேலன்ஸ்டா எப்படி கொண்டு போறோம், அந்த மாதிரி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே மேம், ஸோ யூ டீல் வித் உமன்ஸ் ஹெல்த் இல்லையா? ஸோ நீங்க நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ மேஜரா இப்போ இருக்கிற காலகட்டத்துல பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன? ஓகே, எப்பவுமே வந்து லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து வழக்கமா இருக்கிறத விட அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்களோட ரோல் அஸ் அ உமன் வந்து மதரா மாறுது. அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியை கொண்டு போகணும், தன்னையும் பார்த்துக்கணும். அண்ட் பிசியலாஜிக்கலா அவங்களோட உடல்ல நிறைய நீட்ஸ் வந்து இருக்கு. இப்போ மந்த்லி பீரியட்ஸ் இருக்கு, பிரெக்னன்சி, அப்புறம் டெலிவரி, அப்புறம் அதுக்கப்புறம் ஃபீட் பண்ற அந்த பார்ட், அப்புறம் பர்த் கண்ட்ரோல், மெனோபாஸ், இந்த மாதிரி ஃபிக்ஸ்டா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அவங்களுக்கு நிறைய நீட்ஸ் இருக்கு. அண்ட் இன்னைக்கு இருக்கிற உமன் வந்து இன் அடிஷன் அவங்க ஒர்க்கிங் உமனா இருக்காங்க. வீட்டுல இருக்கவங்களும் ஒர்க்கிங் தான், அவங்க 24/7 ஒர்க்கிங். இன் அடிஷன் டு தட் வெளியும் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நீட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க உடம்பு பாத்துக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. சோ அதுல வந்து அவங்களுக்கு ப்ரையாரிட்டைசேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. தன்னை அவங்க ஒரு ப்ரையாரிட்டியா எடுத்துக்கிட்டு தான் உடம்பையும் நல்லா பாத்துக்கிட்டாதான் அவங்களோட ரோலை நல்லபடியா அவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும். சோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தனக்கு அவங்க கொடுக்கணும், அவங்க ஃபேமிலியும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கறத மெயினா நான் ஃபீல் பண்றேன். ஓகே, இப்போ பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்ன மாதிரி ஹோம் மேக்கர்ஸும் இருக்காங்க, ஆபீஸ்க்கு போய் வெளியே ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே ரெண்டு பேருமே அதிகமா தான் ஒர்க் பண்றாங்க இல்லையா? சோ பிரச்சனைகளை, பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இப்படி பிரிச்சு பார்க்க முடியுமா? ஹோம் மேக்கர்ஸ்க்குன்னு தனியா வருது, இல்ல வெளியே போறவங்களுக்கு தனியா வருதா? மெடிக்கலா அப்படி பிரிக்க முடியாது, ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கிறது தான். பட் யார் சீக்கிரம் டாக்டர் கிட்ட வராங்க அப்படிங்கறதும் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த டிஸ்டிங்ஷன் யூஸ் பண்றதை விட மேபி நம்ம ஹூ ஆர் செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, இல்லாதவங்க எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி வேணா நம்ம பிரிச்சு பார்த்துக்கலாம். மற்றபடி பெண்கிறவங்க பெண் எங்க வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு வரக்கூடிய அதே காமன் ப்ராப்ளம் சிச்சுவேஷன்ஸ் வரும். சோ அதுக்கேத்த மாதிரி அவங்க டாக்டர் வந்து பாத்துக்கணும். The question is that நிறைய கேட்ஜெட்ஸோட இல்ல லேப்டாப் முன்னாடி, டெஸ்க்டாப் முன்னாடி எப்பவுமே உட்கார்ந்தபடியே எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் இல்லாம ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கும் வீட்டுல அந்த ஓடி ஆடி வேலை செய்யறவங்களுக்குமே வித்தியாசம் இருக்கும் இல்லையா? வீட்டுல ஓடி ஆடிங்கிறதே நான் கம்ப்ளீட்டா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இப்ப ஓடி ஆடுற அளவுக்கு வீட்டுல எல்லாம் எதுவுமே இல்ல. இப்பயும் அது வீட்டுல ஒர்க் பண்றவங்கள கேட்ஜெட்ஸோட இது டிபெண்டன்ஸ் நிறைய இருக்கு. பட் ஸ்பெசிபிக்கா நீங்க இப்ப சொன்ன ஐடி ஃபீல்டு வேற ரொம்ப கேட்ஜெட்ஸோட அட்டாச்டா அவங்க இருக்காங்க, செடென்ட்ரியா ரொம்ப மூவ் பண்ணாம இருக்காங்க, லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க், ஷிஃப்ட் ஒர்க்னும் போது கண்டிப்பா அதனோட பாதிப்புகள் வித்தியாசமா தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம பாடிக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு, பாடி கிளாக்னு சொல்லிட்டு, அதுதான் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து செட்ரைட் பண்ணும். அது நம்ம பிரெயின்ல இருந்து ஃபுல் ஆர்கன்ஸுமே அது வந்து கேர் எடுத்துக்கும். இப்ப இந்த டே டைம் வந்து தூக்கம், நைட் வந்து தூங்காம முடிச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ரொம்ப நாள் அவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த கிளாக் ட்விஸ்ட் ஆயிடும். சோ அப்ப அதனோட ரிசல்ட்டா வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வரலாம், பேபி ஃபார்ம் ஆகுறது டிலே ஆகலாம், இன்ஃபர்டிலிட்டி, பீரியட் ப்ராப்ளம், வெயிட் அதிகமா வர்றது, சில சமயம் மன உளைச்சல், அந்த மாதிரி எக்கச்சக்கமா அதை பத்தி நம்ம பேசுறதே தனியா ஒரு ஷோ தான் வைக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ட்விஸ்ட் ஆயிடுச்சு பாடி கிளாக்னா அதனுடைய எஃபெக்ட்ஸ் ஆர் வெரி பேட். ஓகே மேம், சோ இப்போ நீங்க சொன்னீங்க இன்ஃபர்டிலிட்டி பத்தி. சோ இன்ஃபர்டிலிட்டிக்கு மேஜர் காஸே வந்து இந்த ஸ்லீப் பேட்டர்ன் ஸ்பாயில் ஆகுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் தானா, இல்ல வேற சில காரணங்களும் இருக்கா? ஓகே, இப்போ இன்ஃபர்டிலிட்டி நீங்க
நீங்க எடுத்துட்டீங்கன்னா போத் மேன் அண்ட் உமன் ரெண்டு பேரையும் நம்ம வந்து அதுல கன்சிடர் பண்ணணும். இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நிறைய பேர் பேசினாலும் மற்ற ரீசன்ஸும் இருக்கு. உதாரணத்துக்கு அவங்க உடம்புல வந்து அவங்க யூட்ரஸ்ல ஷேப் ஏதாவது டிஃபரன்ஸ், எக் ஃபார்மேஷன் டிலே ஆகலாம் ஃபார் அ லேடி, ஆர் அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு தொந்தரவுனால தாய்மை வர முடியாத மாதிரி கிட்னி ப்ராப்ளம், இல்ல லிவர் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா, டியூப்ஸ் பிளாக் இருக்கா, இந்த மாதிரி ஒரு பகுதியா நம்ம பிரிப்போம். பட் இதுல பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் வந்து எல்லா இடத்துலயுமே அதனோட எஃபெக்ட் வரும். இப்ப சப்போஸ் அவங்களால ரொம்ப உடல் உழைப்பு இல்ல அண்ட் ஃபுட் வந்து சரியானபடி எடுக்கல, ஜங்க் ஃபுட் நிறைய எடுக்கிறாங்க, இப்ப நம்ம சொன்ன மாதிரி டைம் வந்து சரியா டைம்க்கு தூங்க முடியல, லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க், அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேஸே வந்து ப்ராப்ளம் ஆயிடுது. ஃபவுண்டேஷன்லயே பிரச்சனைன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுலயும் வந்து ப்ராப்ளம் வரும். சேம் வே மேனுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சேம் ஹார்மோன்ஸ் கேன் கெட் அஃபெக்டட். அவங்களுக்கும் அந்த உயிரணு உருவாக்கத்துல இருந்து பிரச்சனைகள் வரலாம். ஓகே மேம். சோ இந்த இன்ஃபர்டிலிட்டி வந்து முக்கியமா யூசுவலா சொல்லுவாங்க ஏர்லி பிரெக்னன்சி, ஏர்லி மேரேஜ், ஏர்லி பிரெக்னன்சி வந்து ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்கேஸ் லேட் மேரேஜ், லேட் பிரெக்னன்சி ஆகுறதுனால மெயினா இன்ஃபர்டிலிட்டி வருமா, இல்ல எந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கும் வருமா? ஓகே, மேரேஜ் வந்து ஏர்லி லேட்டுங்கிறத விட ஐடியல் ஏஜ்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பேஸ்ட் ஆன் பிசிக்கல் ஹெல்த் தான். யூசுவலா 20 to 28 இயர்ஸ் அதுதான் ஐடியல் சொல்லுவோம். அப் டு 30 இயர்ஸ் நம்ம ப்ரொலாங் பண்ணிக்கலாம். பட் இப்ப இருக்க ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் 30 இயர்ஸ்க்கு மேலதான் மேரேஜ் பத்தி திங்க் பண்றாங்க. சில பேர் அப் டு 35 கூட போயிடுறாங்க. அதுல தப்புங்கிறத விட இஸ் இட் ஓகே டு டூ தட் அப்படின்னு நம்ம கைனகாலஜிஸ்ட் அவங்க வந்து பாத்துக்கலாம். அவங்க பாடி கண்டிஷனுக்கு அந்த மாதிரி தள்ளுறதுல ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இப்ப இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னொரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ல சம்டைம்ஸ் எக்ஸ் வந்து அந்த லேடியோட உடம்புல இருந்து எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். சோ அந்த எக் வில் ரிமைன் அட் தி சேம் ஏஜ். இவங்களோட ரியல் ஏஜ் மாறினா கூட அந்த எக்ஸ் எடுத்து அவங்க வந்து கன்சீவ் ஆக முடியும். அது ரொம்ப ஃபார் ஃபெச்ட் ஐடியா, பிராக்டிக்கலா எல்லாருக்கும் நாங்க சொல்றது இல்ல. பட் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அட்வான்சஸ் வந்திருக்கு. பட் as you told, ஐடியலா அந்த 20 to 30க்குள்ளார மேரேஜ் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு எய்மா வச்சுக்கலாம். சப்போஸ் தள்ளி ஆகுது மேரேஜ்னா ஒண்ணு அதுக்காக பயப்படாம இமீடியட்டா டாக்டர் பார்த்துட்டோம்னா பிளான் பண்றது ஈஸியா இருக்கும். Okay, talking about infertility, நிறைய ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், இந்த PCOD, PCOS, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிற women எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ வந்து கொஞ்சம் அதிக அளவுல ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் தவிர்க்கணும்? எக்ஸலன்ட் क्वेश्चन. இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாமே ஃபுட், எக்ஸசைஸ் ஆர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அப்புறம் அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் அண்ட் ஸ்ட்ரெஸ், இந்த நாலும் தான் பில்லர்ஸ் மாதிரி. இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இருக்காது. சோ இந்த நாலும் எடுத்தாதான் நம்மளால அவங்களை கரெக்டா we can guide them. ஃபுட்னு பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபுட்டு நேச்சுரல் ஃபுட்டா இருக்குதோ, ரா ஃபுட்டு அல்லது கம்மியான குக்கிங், கம்மியான சேஞ்ச், டீநேச்சுரேஷன். இப்போ ஒரு ஃபுட்டு நேச்சுரலா வர்ற இதுல இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ மாறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதனுடைய யூஸ் போயிடுது. அதுல இருக்க விட்டமின்ஸ் போயிடும், மினரல்ஸ் போயிடும், ஃபைபர் போயிடும். இருக்கிறதெல்லாம் வெறும் ஃபேட் ஆர் கேலரி, எம்டி கேலரி, சால்ட் ஆர் சுகர், அந்த மாதிரி தான் ஆயிடுது. சோ அந்த மாதிரி கொண்டு போகாம நேச்சுரல் ஃபுட் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறாங்களோ நல்லது. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பேலன்ஸ்ட் ஃபுட்னு நம்ம சொல்றதுல புரோட்டீன்ஸ் எவ்வளோ இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் அப்படி பர்சன்டேஜ் இருக்கு. ஒரு ரஃபா ஒரு பிளேட் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுட் வந்து ஒரு பிளேட்ல எடுக்கிறோம்னா அதுல குவார்டர் வந்து எம்டியா இருக்கணும் டு அலவ் டைஜஷன். நம்ம வயிற்றுல இடம் கொடுக்கணும் கொஞ்சம் டைஜஷனுக்கு. இன்னொரு குவார்டர்ல புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். புரோட்டீன் தான் வந்து பில்டிங் பிளாக். நம்ம பாடியில இருக்க செல்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், டிஸ்ட்ராய் ஆகி புதுசா ஃபார்ம் ஆகும். அதுக்கு புரோட்டீன்ஸ் தேவை. வெஜிடேரியன் சோர்சஸ் பாத்தீங்கன்னா இந்த முளைக்கட்டின பயிறு, கொட்டை வகைகள், இந்த எல்லா விதமான பருப்புகள், அது எல்லாமே புரோட்டீன்ஸ்ல வந்துடும். நான்வெஜ்னு பாத்தீங்கன்னா எல்லா மீட்லயுமே இருக்கும். பட் நான்வெஜ்ல என்ன ஆகும், உங்களுக்கு ஃபேட்டும் கூட வரும். அது வந்து கொஞ்சம் மாடரேஷன் பாத்துக்கணும். இன்னொரு குவார்டர் வந்து உங்களுக்கு மாவு சத்து வரும். அது வந்து கார்போஹைட்ரேட்ஸ். அது ரைஸா இருக்கலாம், வீட்டா இருக்கலாம். பட் சிறுதானியம் அந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது அன்பாலிஷ்ட் ரைஸ் ஆர் இந்த சூஜியே உங்களுக்கு பிரவுன் கலர் சூஜி எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர்ஸ் நிறைய வரும். இன்னொரு குவார்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி ஐடியாஸ் வச்சுக்கணும். ஸோ அந்த ஐட்டம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கிடைக்கும், விட்டமின்ஸ் கிடைக்கும், மினரல்ஸ் கிடைக்கும், வாட்டர் கண்டென்ட்டும் அதுல இருக்கும். பட் என்னன்னா நம்மளோட பிளேட்ஸ்ல நிறைய சமயம் எதர் கார்ப்ஸ் இருக்கு ஆர் ஃபேட் வித் கார்ப்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இல்ல, அண்ட் ஃபைபர் கண்டிப்பா கிடையாது. இப்ப இருக்கிற ட்ரெண்ட் அதை மாத்தணும்னாவே நிறைய விஷயங்கள் மாறும்.
ஓகே மேம், நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைம்ல பெயின் வரும். ஸோ அந்த பெயினை வந்து அவங்க சப்ரஸ் பண்றதுக்காக நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. இதனால வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, இல்ல இதனால இன்ஃபர்டிலிட்டிக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இது ரொம்ப காமனா என்ன கேட்குற கொஸ்டின் தான். இப்போ பீரியட்ஸ் அப்போ பெயின் வருது நார்மல் அப்படின்னு சொன்னாலும் அது எந்த அளவுக்கு நார்மல்ங்கிறத டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கிறது பெட்டர். நிறைய பேருக்கு பெயின் இருக்கும், பட் ஒருத்தருடைய பெயின் தாங்குற சக்தியை பொறுத்து அவங்க சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து நமக்கு வலிக்குதுன்னு சொன்னா நமக்கு வந்து மனதைரியம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு சொல்லாம இருக்கிறவங்களும் உண்டு. அந்த மாதிரி நம்ம அதை அசஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு சிவியரா இருக்கு. அதுக்கு வேலிட் ரீசன் பார்க்கும்போது யூட்ரஸ்ல ஏதாவது ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குதா, இன்ஃபெக்ஷன் இருக்கா, எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு சாக்லேட் சிஸ்ட் வெரைட்டி சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணணும். அப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரீட்டபிளா இருந்தா அதை ட்ரீட் பண்ணிட்டாவே அவங்களுக்கு பெயின்ல இருந்து அவங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிடும். சப்ளிமெண்ட்ஸ்னால எதுவும் ப்ராப்ளம் வராதா? சொல்றேன். பொதுவா வந்து இந்த இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டு எந்த பெயின்க்கு ரீசன் நம்ம சொல்ல முடியலன்னா பெயின்னால சஃபர் பண்ணக்கூடாது. ஏன்னா இட்ஸ் நாட் வர்த் இட். ஸோ நோ ஒன் ஷுட் சஃபர் ஃப்ரம் பெயின். அதனால பெயின் சப்ளிமெண்ட்ஸ்ன்றதை விட அதை கரெக்ட் பண்றதுக்கு நாங்கள் பெயின் கில்லர்ஸ் கொடுப்போம். இப்போ டாக்டர் பார்த்து கொடுக்குறாங்க பிரிஸ்கிரிப்ஷனை நீங்க தைரியமா எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்குது, ஓவர் த கவுண்டர் ஃபார்மசியில வாங்கி எடுக்கிறாங்க. அது அன்ரெகுலேட்டடா இருக்கும், எவ்வளவு எடுக்கணும் டோசேஜ்னு தெரியாது, ரொம்ப நாள் எடுத்துக்குவாங்க. சூப்பர்விஷன் இல்லாம எடுக்கும்போது ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் அதுக்கும் இன்ஃபர்டிலிட்டிக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் ஒன்றும் கிடையாது. நெசசரி அவங்க டேப்லெட்ஸ் தாராளமா எடுக்கலாம், சஃபர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இப்போ லேட் மேரேஜஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த மாதிரி லேட் மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய கப்பலுக்கு பிறக்கிற குழந்தைகள் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அதனால, ஒரு லேட் பார்ன் சைல்டா இருக்கிறதால? ஓகே, இப்போ லேட் மேரேஜஸ்ல மெயினா நீங்க என்ன இண்டிகேட் பண்றீங்கன்னா குரோமோசோம் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமா, அந்த குழந்தைக்கு மென்டல் அந்த ஏஜ் கரெக்டா இருக்குமா, ஐக்யூ சரியா வருமா அப்படிங்கிறது. அதுக்கு இப்ப நிறைய டெஸ்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் இப்ப லேட் மேரேஜ்னு சொன்னாலும் டாக்டர் கிட்ட இமீடியட்டா வந்துடுறாங்க. அண்ட் நம்ம அதெல்லாம் செக் பண்ணிட்டு ப்ரீ பிரெக்னன்சியை என்ன ஒர்க் அப் பண்ணணுமோ பார்த்துட்டு அவங்களுக்கு விட்டமின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு தேவையான செக்அப்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆப்டிமல் கிரியேஷன் என்வாயன்மெண்ட் பண்ணிட்டு தான் வி கோ. அதுக்கப்புறம் ஒன்ஸ் கன்சீவ் ஆன அப்புறமா குழந்தை உள்ள ஹெல்த்தியா இருக்காங்களான்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு, ஸ்கேன்ஸ் இருக்கு. டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பர்டிகுலர் மென்டல் ரிட்டார்டேஷன் சிண்ட்ரோம் இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு பிரெக்னன்சி அஃபெக்ட் பண்ணாமே நிறைய ஸ்கேன்ஸ் அண்ட் பிளட் டெஸ்ட் உண்டு. ஸோ அதெல்லாம் நார்மலா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா பிரெக்னன்சியோட அவுட்கமும் நல்லா தான் வரும். ஸோ அதுக்காக பயந்துகிட்டு கன்சீவ் ஆகாம யாரும் வந்து தே ஷுட் நாட் மிஸ் த சான்ஸ். அதே சமயம் ஏர்லி மேரேஜ், ஏர்லி இன் தி சென்ஸ் ஆப்டிமல் டைம்ல பண்ண முடியும்னா அனாவசியமா தள்ள வேண்டாம். அந்த பேலன்ஸா அவங்க திங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிரெக்னண்டா இருக்கிற ஒரு விமன் என்ன மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கணும்? ஏன்னா எப்பவுமே அம்மாவுடைய ஒரு மென்டாலிட்டி தான் குழந்தைக்கு வரும், அதனுடைய பாதிப்பு இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எப்படி அவங்களுடைய அட்மாஸ்பியர் அவங்க கிரியேட் பண்ணிக்கணும்? ரொம்ப அழகான கொஸ்டின் இது. இப்போ எந்த ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்களோ அந்த மாதிரி சிச்சுவேஷன். அதனால நிறைய பேர் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அம்மா வீட்டுல சந்தோஷமா இருக்காங்கன்ற ஒரு அசம்ஷன்ல அது நடக்குது. எங்க இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்கணும், அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு ஒரு சயின்டிபிக் பேசிஸும் இருக்கு. அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம பாடிக்குள்ள ரிலீஸ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் போயிட்டாவே குழந்தைக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன் சர்க்குலேஷன் அவங்க குழந்தைக்கு புரியும். குழந்தைக்கு வந்து உள்ள எமோஷன்ஸும் உண்டு. ஸோ அவங்க ஹெல்த்தியா வரதுக்கு அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷனா இருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் வெறும் தாட் ப்ராசஸ் மட்டும் பத்தாது, நமக்கு பிசிக்கலாவும் வந்து கரெக்டா அவங்க சாப்பிடணும், தேவையான பேலன்ஸ்ட் ஃபுட் எடுத்துக்கணும், அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் கரெக்டா எடுத்துக்கணும். எக்ஸசைஸும் ஓரளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதான் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அண்ட் அவங்க மனசுக்குள்ள போற விஷயங்களுக்கு தே ஹாவ் டு யூஸ் அ ஃபில்டர். எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது அப்படிங்கறதுலயே ஃபில்டர் பண்ணிட்டா நல்ல விஷயங்கள் நிறைய கேட்கணும். இப்போ மியூசிக் பிடிக்கும்னா மியூசிக் கேட்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த பேபிக்கு அந்த ஃபியூச்சர் மைண்ட் செட் எல்லாமே நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் அவங்க உலகத்துக்குள்ள வருவாங்க, எல்லா நல்லது கெட்டதையும் பார்ப்பாங்க. பட் அந்த பேஸ் நல்லது நம்ம கொடுக்கறது நம்மளோட டியூட்டி. ஓகே மேம், இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து இன்ஃபர்டிலிட்டினால ப்ராப்ளம் வந்து ஒரு அவங்க கன்சீவ் ஆகி அவங்க வந்து டெலிவர் பண்றாங்க அப்படின்னா when they go for a second baby அப்போ இந்த ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எதனால அவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது அப்படிங்கறத பொறுத்து பொதுவா தேவைப்படலாம் செகண்ட் டைம். பட் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா பிராக்டிக்கலா இப்ப நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் ஐவிஎஃப் பண்ண பிரெக்னன்சி செகண்ட் டைம் நேச்சுரலா கன்செப்ஷன் ஆறதும் நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா இயற்கைங்கிறது நம்ம என்ன இருந்தாலும் விஞ்ஞானத்தை விட அது இன்னும் மேம்பட்டது. நம்மளால இன்னும் ஃபுல்லா இயற்கையோட இதை புரிஞ்சுக்க முடியாது. மருத்துவ ரீதியா என்னென்ன நம்ம பார்ப்போமோ அதையும் பார்த்துக்கலாம்.
அவங்களுக்கு நேச்சுரலா நம்ம டைம் கொடுக்கலாம், கன்சீவ் ஆகனா கொடுக்கலாம். அண்ட் சின்ன சின்ன மெத்தட்ஸ் என்னெல்லாம் ட்ரை பண்ணலாமோ பண்ணலாம். ஆர் ஹையஸ்ட் ஃபார்ம் ஐவிஎஃப் தான் தேவை அப்படின்னா நம்ம கொண்டு போய்க்கலாம். பட் அது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் விதிவிலக்கு உண்டு லைஃப்ல. ஸோ பொதுவாகவே பிரெக்னன்சி பத்தி நாங்க கேள்விப்படுற கிளீஷேவான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லாருமே உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்க இல்ல பாட்டி அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான்லாம் நல்லா வீட்டு வேலை செஞ்சேன், அதனாலதான் எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை? வீட்டு வேலைக்கும் நார்மல் டெலிவரிக்கும் நிஜமாவே சம்பந்தம் இருக்கா? ஓகே, வீட்டு வேலைங்கிறத விட பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா, ஓகேங்களா, அது உண்மைதான். இப்ப இந்த பாடியே நமக்கு எதுக்காகனா அதனோட ஃபங்க்ஷனிங், கை கால்லாம் இதெல்லாம் அசைக்கணும், இந்த மோஷன் இருக்கணும், மூவ்மெண்ட், அது அதனோட இயற்கை. அதுக்கு புறமா நம்ம லைஃப் இப்ப கொண்டு போறதுனாலதான் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னே தனியா இப்ப வந்துட்டு இருக்கு. சோ அவங்க மாதிரி நம்ம லைஃப் பழைய மாதிரி அம்மி உரல் அப்படிலாம் பண்ண முடியாது. பட் அதுக்கு ஈக்குவலண்டா இந்த காலத்துல என்ன பண்ண முடியுமோ பண்ணணும். ஆனா அதே சமயம் எக்ஸஸ் பேம்பரிங் ரொம்ப நடக்குது பிரெக்னன்சில, அது ரொம்ப தப்பு. அதுக்கு மெடிக்கல் ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, ஜஸ்டிஃபைடு, ஓகே, ஏதோ ஒரு நஞ்சு பை கீழே இருக்கு, பிளசண்டா கீழே இருக்கு, அவங்களுக்கு யூட்ரஸ்ல ப்ளீட் ஆகுற டெண்டன்சி இருக்கு, ஆர் பிரெக்னன்சி ஹோல்ட் பண்ற அளவுக்கு யூட்ரஸ் ஸ்ட்ரென்த் இல்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல கண்டிப்பா நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு. பட் எல்லாமே நார்மலா இருக்கிற ஒரு பிரெக்னன்சில அனவசியமா அவங்களுக்கு அதிகமான ரெஸ்டோ, ஓவர் ஃபீடிங் கொடுக்கறதோ, அதீதமான கேர், ஓகே இருமாத தும்மாத நடக்காத அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பார்த்து எக்ஸஸா பண்ணி அதனால வெயிட் கெயின் வந்துரும். அப்புறம் அதுல சில பிரச்சனைகள் வந்துரும். அதனால பிரெக்னன்சி ஒரு டிசீஸா நினைக்க கூடாது. இட்ஸ் அ நார்மல் ஸ்டேட். இன்ஃபேக்ட் மத்த எப்போதை விடவும் இன்னும் நல்லா அவங்க பேலன்ஸ்ட் ஃபுட்டா எடுக்கணும். எவ்வளவு பிசிக்கலி ஆக்டிவா டாக்டர் பர்மிட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க இருக்கணும். அப்பதான் எல்லாமே ஸ்மூத்தா போகும். அண்ட் நார்மல் டெலிவரி தான் நேச்சுரல் ப்ராசஸ். அதுல ஏதாவது ஒரு சிக்கல் வருது, ஆர் குழந்தைக்கோ அம்மாக்கோ பிரச்சனை அப்படின்னா ஒரு வே ஆஃப் எக்ஸிட் தான் சிசேரியன். சிசேரியன் செகண்ட் சாய்ஸ் தான், பிளான் பி தான். பிளான் ஏக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்கணும், அது முடியாத கட்டத்துல பிளான் பி. ஓகே மேம், இப்போ டாக்கிங் அபவுட் மெடிக்கல் டூரிசம், இப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளம் கொஞ்சம் இயர்ஸா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம நாட்டில் போதுமான அளவுக்கு இருக்கா, இல்லை அப்ராட்ல இருந்து தான் நம்ம எல்லாமே வரவழைச்சிட்டு இருக்கோமா? ஓகே, இப்போ குளோபலைசேஷன் வந்துட்ட அப்புறமா இந்த டேர்மே நம்ம பேச வேண்டியதே இல்லை. ஏன்னா எல்லாமே எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. இன்ஃபேக்ட் ட்ரீட்மெண்ட் நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே கூட பண்றாங்க. ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நம்ம இன் பர்சன் கன்சல்டேஷன் வர வேண்டியது இருக்கு. இப்போ இன்ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரி இட் ஹாஸ் அ வெரி குட் ஸ்டாண்ட் இன் தி வேர்ல்ட் ஃபர்டிலிட்டி மேப். ஏன்னா வெளிய இருந்து இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு இங்க எல்லா இடத்துலயுமே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் வி ஹாவ் அ குட் ரெப்புடேஷன், சக்சஸ் ரேட் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அந்த விதத்துல எவ்வளவுதான் இந்தியா ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரியா இருந்தாலும் பாரடாக்சிக்கலா ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லயும் நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கிற உமனுக்கு மூட் ஸ்விங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வருமா, இல்ல டீனேஜர்ஸ் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, எதனால வருது, அது கியூர் பண்ண முடியுமா, இல்ல அது நேச்சுரல் தானா? ஓகே, மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேடிஸ்க்கு தான் வரணும்னு இல்லை, பட் மோர் காமன். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ்னால அதிகமான மாற்றங்கள் நம்ம உணர்றோம். அண்ட் விமன் ஆர் மோர் எக்ஸ்பிரசிவ். அதனால எல்லாருக்கும் தெரிய வரும் அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறது. நான் இப்ப சொல்றது ரொம்ப ஜெனரலான டேர்ம், இதுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இப்போ பீரியட் சைக்கிளே நீங்க பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி சில பேருக்கு கொஞ்சம் அந்த இரிட்டபிலிட்டி, ஸ்லீப்லெஸ்னஸ் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதோட எக்ஸ்ட்ரீம் வந்தா ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். அதுக்கு சில விட்டமின்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து மேனேஜ் பண்றோம். இப்போ பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 100 மடங்கு அதிகமான ஹார்மோன்ஸ் அவங்க பாடியில வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா இன்னும் பயம் அதிகமா இருக்கும். நிறைய பேர் ஃப்ரீ ரேண்டம் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனா எவ்ரி ஒன் கம்ஸ் வித் அன் அட்வைஸ், ஒருத்தர் பிரெக்னென்ட்னு தெரிஞ்சா. ஸோ இந்த மாதிரி சோஷியல் சிச்சுவேஷன்ஸும் கேன் ப்ரோவோக் ஸ்ட்ரெஸ். அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் அவங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியற அளவுக்கு இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அ மேஜர் திங். அவங்களுக்கு புரியுது, ஆமா எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒண்ணும் இல்ல. பட் அவங்களுக்கு அதை பத்தின புரிதல் இல்ல, மற்றவங்க மட்டும் தான் கஷ்டப்படுறாங்கன்னா then it becomes a disease. அப்ப நம்ம வேற விதமா அதுக்கு கேர் கொடுக்க வேண்டியிருக்கும். மத்தபடி இது பார்ட் அண்ட் பார்சல். ஓகே, இப்போ விமென்ஸ் ஹெல்த்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கேன்சர், அதுலயும் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ இந்த பிரெஸ்ட் கேன்சர் நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷனா இல்ல அது உண்மையான விஷயமான்னு தெரியல. இது ஒரு ஜெனட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாக்கு இருந்தா பொண்ணுக்கு வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, மிஸ்கன்செப்ஷன் கிடையாது, ஜெனட்டிக் எலிமெண்ட் இஸ் ட்ரூ. ஆனா அது ஹைப்டப்பா இருக்கு. ஓகே, இப்போ ஒரு 100 கேசஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அதுல 10%
ஃபேமிலி ரிலேட்டடா வரலாம். ஆனா இந்த மீதி 90 எந்த ரிஸ்க்குமே இல்லாத லேடிஸ்க்கு வருது. அவங்க தான் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நமக்கு ரிஸ்க் இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்க செக்கப்போ இல்ல தானா பாத்துக்கிற அந்த பிரெஸ்ட் அவேர்னஸோ இல்லாம போயிடக்கூடாது. ஓகே, ஆஸ் அ ஜெனரல் ரூல் ஆஃப்டர் 30 இயர்ஸ் எல்லா லேடிஸ்க்குமே பிரெஸ்ட் செல்ஃப் செக்அப் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் மட்டும் நாங்க சொல்லி கொடுப்போம். அதை அவங்க மந்த்லி ஃபாலோ பண்ணணும். 40 இயர்ஸ் ஆனப்புறம் மேமோகிராம்னு ஒரு எக்ஸ்ரே டெஸ்ட் இருக்கு. அது மூலமா கையில தெரியாத ப்ராப்ளம்ஸ் உள்ள ஏதாவது ஹிடனா இருக்கா, கேன்சர்ஸ் ஏதாவது உள்ள இருக்கா, ஏர்லியா இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஃபேமிலியில யாராவது இருக்கும்போது அந்த ஒரு ரெட் லைட், அந்த ஒரு பயத்திலேயே நிறைய பேர் செக்அப் வந்துருவாங்க. பட் அந்த பயம் அதீதமா போகக்கூடாது. அது ஒரு அவேர்னஸ் லெவல்ல இருந்துட்டா ஓகே. அவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி 35 இயர்ஸ்ல இருந்தே மேமோகிராம் சொல்லுவோம் அண்ட் பிரெஸ்ட் செக்அப்பும் பாத்துக்க சொல்லுவோம். அண்ட் அது ஏர்லியா கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணா ஏர்லியா கண்டுபிடிக்கலாம். அண்ட் அவாய்ட் பண்றதுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் an excellent tool. அத வந்து நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ அத அவாய்ட் பண்றதுக்கா? எஸ், பிரெஸ்ட் கேன்சர் ரிஸ்க் குறைக்கிறதுக்கு 2-3 விஷயங்கள் பண்ணலாம். ஒண்ணு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த டயட், சோ ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நமக்கு கிடைக்கணும். இன்னொன்னு பிரெஸ்ட் ஃபீடிங். குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் 6 months ஆவது எக்ஸ்க்ளூசிவா பண்ணணும்னு சொல்றது பேபிக்காக. அதுக்கு மேலயும் பண்ணுங்கன்னு சொல்றது அம்மாக்காக. இது பண்ணலாம். அடுத்தது வெயிட் கரெக்ட் லெவல்ல அவங்க வச்சுக்கிட்டாங்கனாவே அவங்க பிரெஸ்ட் கேன்சர் ரிஸ்க் குறைக்கலாம். மீதி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். மேமோகிராம் ஆகட்டும், செல்ஃப் அவேர்னஸ் ஆகட்டும், கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப டயட், பிரெஸ்ட் ஃபீடிங் எல்லாம் வந்து ரிஸ்க் குறைக்கலாம். திங்க் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லைங்களா? அதனால அது பண்றது இன்னும் நல்லது. ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய எல்லாருடைய லைஃப்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். எதுக்குமே டைம் இல்லை. நம்ம எல்லாமே பண்ணுறதுக்கான மணி இருந்தாலும் கூட நம்ம சொல்கிற விட ஆன்சர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் கிடையாது அப்படிங்கிறது. ஈவன் ஃபார் ஒர்க் அவுட், எக்ஸசைஸ்லேருந்து. ஸோ அப்படி பிஸியாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிறைய ஒர்க் பண்ணுற ஒருத்தருக்கு திருப்பி இட் கோஸ் பேக் டு அந்த ஸ்லீப் வேக் சைக்கிள் தான். ஸோ ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்க்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். அண்ட் இன்னும் ஒண்ணு சொல்றேன், இது கொஞ்சம் கேட்கும்போது ஜோக்கா கூட இருக்கலாம், நம்ப முடியாம இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் பேபி வேணும்னு ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க செக்அப்க்கு வரும்பொழுது. சரி, எவ்வளவு நாளா ட்ரை பண்றீங்க, எத்தனை முறை ஒரு வாரத்துல ஒன்னா இருக்க முடியுது அப்படின்னு நாங்க கேள்வி கேட்கும் போது டைம் இல்ல டாக்டர், ஜென்யூனா சொல்றாங்க. ஓகே, ஜென்யூனா டைம் இல்ல டயர்டா இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து மேக்கிங் அ லிவிங் இஸ் ஸ்பாயிலிங் லைஃப். ஓகே, லைஃப்காக தான் லிவிங். பட் லிவிங் வந்து லைஃப் வந்து ஓவர் கம் பண்ணிடுற மாதிரி ஆயிடுது. சோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு லைஃப் பேலன்ஸ்டா கொண்டு போகணும். அப்பதான் நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் கிடைக்கும். 16 பேருக்குள்ள ரொம்ப முக்கியமா சொல்லப்படுற பேரு தான் குழந்தை பேரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அதை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. இதே மாதிரி வேற ஒரு கெஸ்டோட பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.